ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். மோட்டோரோலா உங்களுடைய ஜி சீரிஸ்க்கு கீழே அடுத்ததாக லான்ச் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோனான moto G71 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றின லீக்ஸ் இப்போ டெனா சர்டிஃபிகேஷன் சைட்லேருந்து கிடச்சிருக்கு. அந்த லீக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க moto G71 பற்றி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த moto G71 இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போ கிடச்சிருக்கக்கூடிய இந்த லீக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக சைனாவில் ரீசெண்டாக லான்ச் பண்ண moto G51 அப்படின்ற அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து ஒரு சில விஷயங்களை லைட்டாக சேஞ்ச் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதில் ஃபஸ்ட்டு டிசைன்னு பார்க்கும்போது இந்த டெனா சர்டிஃபிகேஷன் சைட்டில் இந்த moto G71 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனுடைய இமேஜஸ் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த இமேஜஸை பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளேல செல்ஃபி கேமரா பஞ்சுவல் டைப்பில் செல்ஃபி கேமரா இருக்குது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரைட் சைட் கார்னர்ல 3 பட்டன் இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜஸ் தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது இந்த 3 பட்டன்ல ஒன்று வால்யூம் ராக்கருக்கான பட்டன் அண்ட் இன்னொன்று பவர் பட்டன், மூணாவதாக இருக்கக்கூடிய பட்டன் மோஸ்ட்லி கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட்கான ஒரு செப்பரேட் பட்டனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தெரியுது. மற்றபடி பேக் சைட் மெட்டீரியல் என்ன மாதிரியான டிசைன்லாம் இருக்கு அதை பற்றின எக்ஸாக்டான டீடைல்ஸ் இந்த இமேஜை பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியல. பட் ஆனால் பேக் சைட் அந்த கேமரா மாடலுடைய டிசைன்லாம் பார்க்கும்போது இவங்களுடைய ப்ரீவியஸ் moto G60 கொடுத்த மாதிரியான ஒரு கேமரா மாடல் தான் இருக்கு. அந்த வகையில் டிசைன் moto G60 எப்படி இருக்கோ அதே மாதிரியான டிசைன் பேட்டர்ல தான் இந்த ஸ்மார்ட் போனும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தெரியுது. அதே மாதிரி பேக் சைடு அவங்களுடைய லோகோ மோட்டோ அப்படின்ற லோகோவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கான ஏரியா மாதிரியே இருக்குது. பட் கிளியரா தெரியல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கான ஏரியா தானா இல்லை லோகோ மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியல. அதனால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஸ்மார்ட் போன்ல ரியல் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் எக்ஸாக்டா அது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தானா அப்படின்றது மட்டும் நமக்கு கிளியரா இப்போதைக்கு தெரியல. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது 180 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.4 mm திக்னஸோட இந்த moto G71 அப்படின்ற ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைனை பற்றின இன்ஃபர்மேஷனா இப்போதைக்கு டெனா சர்டிஃபிகேஷன் சைட்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பக்கம் வந்தோம்னா இங்கே இந்த moto G71 உடைய டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் இவங்களுடைய moto G சீரிஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Amoled பேனலுக்கான டிஸ்பிளேவை எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிருக்கு. அதில் 6.4 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் Amoled பேனலுக்கான டிஸ்பிளே இந்த moto G71 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் அதை பற்றின எக்ஸாக்டான டீடைல்ஸ்லாம் எதுவுமே இப்போதைக்கு இல்லை. பட் இங்கே Amoled பேனலுக்கான டிஸ்பிளே கொடுக்கறதுனால இவங்களுடைய ப்ரீவியஸ் moto G60 கொடுத்த மாதிரி 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அதனால மினிமம் ரெஃப்ரெஷ் ரேட்டா 60 ஹெர்ட்ஸ் இல்லைனா ஒரு 90 ஹெர்ட்ஸ் மேக்ஸிமம் 90 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் இதில் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அதை தாண்டி ரெஃப்ரெஷ் ரேட்டை பற்றின எக்ஸாக்டான டீடைல்ஸ் எதுவும் இப்போதைக்கு நமக்கு கிளியராக தெரியல. டிஸ்பிளேக்கு அடுத்தபடியே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2.2 GHz மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடோட ஆக்டோகோர் ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த டெனா சர்டிஃபிகேஷன் சைட்டில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது மேபி இந்த சிப்செட் இப்போ ரீசெண்டாக ஸ்னாப்ட்ராகன் கிட்ட இருந்து லான்ச் பண்ண ஸ்னாப்ட்ராகன் 480+ அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்னாப்ட்ராகன் 480+ அப்படின்ற இந்த சிப்செட்டும் 2.2 GHz கிளாக் ஸ்பீடோட ஆக்டோகோர் ப்ராசஸராக தான் கொண்டு வந்திருந்தாங்க. அதனால மேபி இந்த moto G71 ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப்ட்ராகன் 480+ சிப்செட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் இதுக்கு முன்னாடி moto G51 அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப்ட்ராகன் 750G அப்படின்ற அந்த சிப்செட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்னாப்ட்ராகன் 750Gலையுமே 2.2 GHz கிளாக் ஸ்பீட் தான் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் கொடுத்துருந்தாங்க. அதனால மேபி moto G51 கொடுத்த மாதிரி ஸ்னாப்ட்ராகன் 750G சிப்செட்டும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போதைக்கு அதை பற்றின எக்ஸாக்டான டீடைல்ஸில் இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டீடைல் 2.2 GHz ஆக்டோகோர் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் பாசிபிலிட்டி அதிகமான ப்ராபபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக லான்ச் ஆன ஸ்னாப்ட்ராகன் 480+ சிப்செட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 4700 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும். அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செக்மெண்ட் என்ன மாதிரியான கேமரா செட்டப் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்றத பற்றின எந்த ஒரு எக்ஸாக்டான டீடைல்ஸுமே இப்போதைக்கு கிளியராக இல்லை. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த இமேஜஸ் அவங்க ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இமேஜில் பேக் செட் ட்ரிபிள் ரியர் செட் கேமரா இருக்கும் அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவில் என்ன மாதிரியான கேமரா செட்டப் கொடுக்க போகிறாங்க, என்ன மாதிரியான மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுக்க போகிறாங்க அப்படின்ற பற்றின எந்த ஒரு டீடைல்ஸும் இப்போதைக்கு நமக்கு கிளியரா இல்ல. பட் ஆனால் மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அதர் ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மோஸ்ட்லி moto G51 என்னென்ன கொடுத்துருந்தாங்களோ அதை தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது கேமரா செட்டப்புமே மோஸ்ட்லி moto G51 5G அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருந்தா அதே கேமரா செட்டப் இந்த moto G71 5Gலையும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி இது லீக்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ரூமர்ஸ், இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய ஒரு ரூமர் தான். அந்த வகையில் moto G51 5G அந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க கொடுத்துருந்த கேமரா செட்டப்னு பார்த்தோம்னா ரியர் சைட் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாங்க.
அதில் பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா சாம்சங் உடைய சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் அதோட கடைசியாக ஒரு 2 மெகா பிக்சலுக்கான சப்போர்ட்டிவ் கேமராவோட அங்கே ட்ரிபிள் ரியர் செட் கேமரா அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே கேமரா செட்டப் இந்த moto G71 ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கலாம். ரியர் சைடு அதே கேமரா செட்டப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே செல்ஃபி கேமரா பக்கம் வந்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பஞ்சோல் டைப்ல தான் செல்ஃபி கேமரா கொடுக்க போறாங்க. இந்த செல்ஃபி கேமரா 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி இதுவுமே லீக்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ரூமர்ஸ் தான். ஸோ கேமரா செட்டப்பை பத்தின எந்த ஒரு லீக்ஸும் இப்போதைக்கு இல்லை, ஜஸ்ட் ரூமரா moto G51 5G கொடுத்திருந்தா அதே கேமரா செட்டப் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் இவ்வளோ நேரம் இந்த moto G71 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சேர்த்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸோட இந்த moto G71 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த moto G71 இருக்க போகிற எல்லா ஸ்பெக்குமே moto G51 இருக்கக்கூடிய அதே ஸ்பெக் தான். ஒன்லி டிஸ்பிளே மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறாங்க. G51 நமக்கு LCD பேனலுக்கான டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை இங்கே சேஞ்ச் பண்ணி Amoled பேனலுக்கான டிஸ்பிளே வித் 90 ஹெர்ட்ஸ் இல்லைனா 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த moto G71 ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போறாங்க. அப்படின்றதுனால பிரைசிங் பொறுத்த வரைக்கும் moto G51 5G சைனாவில் என்ன பிரைசிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்களோ அதை விட ஒரு 1000 rupees இல்லைனா ஒரு 1500 rupees எக்ஸ்ட்ரா பிரைசிங் வச்சு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த moto G71 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் 18,000 19,000 அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்குள்ள சைனாவில் இந்த நவம்பர் மந்த் எண்டில் இல்லைனா நெக்ஸ்ட் டிசம்பர் மந்த் ஸ்டார்டிங்ல லான்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஜனவரி மந்த்ல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா moto G51 சைனாவில் ரீசெண்டாக லான்ச் பண்ண அந்த ஸ்மார்ட் ஃபோனே இன்னும் இந்தியாவில் லான்ச் ஆகல. அண்ட் இந்த moto G51 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் இந்த நவம்பர் மந்த் எண்ட் இல்லை டிசம்பர் மந்த் ஸ்டார்டிங்ல லான்ச் ஆகிடும். அதுக்கப்புறமா ஜனவரி மந்த்ல இந்த moto G71 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி மோட்டோவுடைய இந்த moto G71 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு தேவையா? இந்த ஸ்பெக்கோட இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ எவ்வளவு தான் கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.